ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மிக்க மகிழ்ச்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களில் அநேகர் தங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். நான் என்ன நினைக்கிறோனோ அதையோ நீங்கள் காலையில் பேசுகிறீங்க பிரதர். ஐயா, அதை கேட்குங்க. நிறைய சாட்சிகள், என்ன பிரச்சனை, அப்படி அந்த பிரச்சனையை வச்சே நீங்கள் பேசுகிறீங்களேன்னு சொல்லி. அன்பானவர்களே, இதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டட், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவைகள். தேவனாகிய கர்த்தர் அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாவே சொல்லுங்க, வாய்த்திருந்து. யாவே, யெகோவா, யாவே, யாவே, யாவே. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவன் ஏமாந்து போனான், நம்பி மோசம் போய்விட்டான். இனிமேல் எதை பற்றி எதை பற்றி நம்பி நான் போக அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டும் மோசே. நான் யார் தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படி இருக்கிறவராக இருக்கிறார்? உனக்கு எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்சேஞ்சிங். யாவே சொல்லுகிறார், நான் மாறாத தேவன். உலகத்தை நிறைய பேர் நம்ப வச்சு மோசம் போய்க்கலாம், ஓடிடுவாங்க. பிரச்சனை வந்தோன்னு ஓடிடுவாங்க, நெருக்க வந்தோன்னு ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. யாவே, உன் பிரச்சனைகளிலே, உன் பாரங்களிலே உன்னோடுட இருக்கிறார். அதான் உண்மைங்க. எனக்காக ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு மனைவி சொல்லுவாள், எனக்கு எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அதை போல உரிமை பாராட்டுகிற ஒருவர் உனக்காக இருக்கிறார். யூ ஆர் நாட் ஆர்ஃபன். நீ திக்கற்றவள் அல்ல, கைவிடப்பட்டவன் அல்ல. உனக்காக ஒருவர் இருக்கிறார். முதல்ல மனசுல வைங்க. கீப் இட். யாவே. மனசு மூளையை தொட்டு சொல்லுங்க. யாவே, எனக்காக ஒருவர் இருக்கிறார். யார் இருக்கிறீங்களோ இல்லையோ, எனக்காக ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் நம்முடைய தெய்வம். மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான். யார் இருக்கிறாங்களோ இல்லையோப்பா, ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. நான் உனக்காக இருப்பேன். அதான் ரோமர் ஆக்கியோன்ல அழகா சொல்லுகிறார், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நாம் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இல்லை, எபிரேயர்ல சொல்றாரு. இங்க இதுல சொல்றாரு, ரோமர் 8ல சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். ஃபார் காட். கர்த்தர் அவனை நீதிமாக்கி நிற்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? எனக்கு பதிலாக அவர் இருக்கிறார். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து. எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆபத்து வந்து அவனை ஓடிடுவான். ஆபத்துல கூட இருந்து, உனக்கு ஃபேவரா இருந்து, உனக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் யாவே. நெஞ்சில கை தட்டி சொல்லுங்க, எனக்கு எது போனாலும் சரி, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஒருவர் என் கூட இருக்கிறார். நெஞ்ச தட்டி தட்டி உறுதியா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தட் இஸ் காட். அதான் தேவன். நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. யார் எப்படி போனாலும் அதை பாதர் பண்ணாத, ஒரி பண்ணாத. He is standing for you. உன்னை 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 தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் யாவே, அவர்தான் யாவே. Praise the Lord. இந்த புரிந்து கொள்ளல் இருக்கும் பொழுது நீ எதுக்கும் பயப்பட மாட்டா, எதுக்கும் பயப்பட மாட்டா. எனக்கென்று ஒருவர் இருக்கிறார். Praise the Lord. என் காரியங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். யார் கூட இருந்தது? ஒரு சின்ன தவறுடைய வாழ்க்கை நடைபெற்ற பொழுது ஹோல் காங்கிரிகேஷனுக்கு எதிராக வரலையா? எல்லா மக்களும் கூட்டிட்டாங்க, கல்லறிஞ்சு கொன்னே ஆகணுன்றாங்க. வானத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்து, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என்னை விட்டு கொடுக்காதவர் இல்லையா? விட்டு கொடுக்காம வந்து நிக்கிறாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில் நன்றியோடு ஆண்டவருக்கு கண்ணீரோடு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் ஒருபோதும் 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 என்னை விட்டுக்கொடு. His name is Yahweh, யெகோவா. Praise the Lord. உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். உன்னை வழிநடத்த வந்த அந்த உறவு, உன்னை பாதுகாக்க வந்த உறவு, உன்னை பத்திரப்படுத்த உனக்கென்று குறித்த லக்கை அடைய வைக்கிற அந்த உறவு இருக்கிறவராகவே இருக்கிறார். Share of my brother, share of my sister, share of my daughter. You need not worry about anything. God is for you. கர்த்தர் உனக்காகவே இருக்கிறார். Praise the Lord. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. பெரிய மலையே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ஏன் பயப்படுற? நீ விழுந்துருவியா? நீ செத்துருவியா? முடியுமா? நீ வல்லவன் கையிலே வரைபடமாக உள்ளாய். ஆண்டவர் சொல்ல, என் உள்ளம் கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். கத்தோலிக்க பைபிள் சொல், உன் உள்ளம் கையிலே உன்னை பொறித்து இருக்கிறேன். அதாவது இந்த கல்லில் எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை பொறிப்பதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவர் பூலியை வச்சு உனக்காக ரத்தத்தை சிந்தி உள்ளம் கையில் அவன் பேரை வச்சிருக்கிறார். ஜபகுமார் இல்லையா? அந்த பேரை எழுதி வச்சிருக்கார். நான் எதுக்கு பயப்படணும்? பச்சை அடித்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறாரு. நீ ஏன் பயப்படுற? Praise the Lord. வாக்களித்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ காலையில் ஆண்டவர் சொல்ல, நான் யாவே, நான் யாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு அந்த பலன் நீ தந்தபடி நான் நன்றி, நீ என்னோடு இருக்கிறபடி நான் நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளிலே பிரவேசிப்போமா. இந்த நாள் கர்த்தர் வழி நடத்தும் அற்புத நாளாக இருப்பதாக. ஆமென், ஆமென்.